அஸ்ஸலாமலைக்கும். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு டவல் ஷால் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நான் அலோவேரா ஜெல் வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டேன். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா மில்க்ல வந்து பாதாம் பிசன் போட்டு அதுக்கப்புறம் சமோசா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாஷிங் மிஷின்ல சித்தி துணி போட்டு இருந்தாங்க. நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எங்க சித்தி ஹெல்ப் பண்ணவே விட மாட்டாங்க. பேச்சு துணைக்கு வேண்டாம் பக்கத்துலேயே நின்றுக்கும், மற்றபடி ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றவாங்க. எங்க பாட்டி வீட்டுக்கு ஒரு அக்கா மீன் எடுத்துட்டு வருவாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. பாவம் ரொம்ப வெயில் வந்தனால அவங்களுக்காக நாங்கள் வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணோம், ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கொல்லையில் உட்காந்துருந்தேன். கொல்லையில் உட்காரும் போது தான் ஞாபகம் வந்துச்சு, சரி இந்த மிளகா பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு. இது வந்து எங்கள் பாட்டி வீட்டு கொல்லையில் வந்து முளைச்சிருக்கு. இதை மோர் மிளகான்னு சொல்லுவாங்களாம், உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் பப்பாளி மரம் வந்து புதுசாக நெட்டு வச்சுருக்கோம். எங்கள் சித்தி வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டி குட்டியாக ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கோகனட் ஆயிலும் ஊற்றி கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்பூன் வந்து உப்பும் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து தோலெல்லாம் வந்து பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு தாளித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வந்து உருளைக்கிழங்க சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கறி மசாலா தூள் உப்புத்தூள் எல்லாமே போட்டுக்கிட்டு வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பிங்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டானுங்க, ஜாலியாக வந்துருந்தாங்க. எக்ஸாம்லாம் வந்து இன்னையோட ஃபினிஷ் ஆகிட்டு 10 டேஸ்க்கு வந்து லீவு, ஹாப்பியாக அதனால வந்திருக்காங்க. இப்போ லஞ்ச் டைம் ஆகிட்டு லஞ்சை முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாரும் விளையாடுவோம். இது விளையாடுறதுனால சாப்பிட்டது செரிச்ச மாதிரியும் இருக்கும், இதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதுவும் பாட்டி தாத்தா கூடலாம் விளையாடும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் கேரம் விளையாடுறது பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து மாடிக்கு போயிட்டோம். மாடியில் வந்து சித்தி வந்து முருங்கைக்காய் பிச்சுட்டு இருந்தாங்க, அதையும் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு முருங்கை மரத்தோட பூவோட பெனிஃபிட் என்னன்றத சொல்றேன். மில்க்ல முருங்கை பூ போட்டு குடிச்சோன்னா கண் பார்வை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க டெய்லியும் கூட இதை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. நாங்கள் மாடிக்கு வர்றது எக்ஸசைஸ் பண்ணதான். சித்தி பையனும் சேர்ந்து செய்வான். இந்த மாதிரி பண்ணுங்கக்கா அந்த மாதிரி பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லுவான். நான் கேட்பேன், யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குதுன்னு கேட்டால் எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்கக்கா அப்படின்னு சொல்லுவான். உண்மையை சொல்லணும்னா எங்கள் பாட்டி வீட்டில் இவன் இல்லாமல் வந்து எனக்கு நாள் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது. நைட் டைம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் தூங்க போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.